தான் ஏழைகளை தேடிச் செல்வார்கள். இயேசு தன்னுடைய பணியிலே மீண்டும் சொல்வது, ஒடுக்கப்பட்டோருக்கு உரிமை வாழ்வு, சிறைப்பட்டோருக்கு விடுதலை, பார்வையற்றோருக்கு பார்வை என்று இந்த பணிகளை அவர் செய்கிறார் என்றால் அவர் தந்தையின் மீது நம்பிக்கை கொண்டிருந்தார். கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுவதை என்னுடைய உணவு என்று சொல்லி அவர் வாழ்ந்தார். அந்த வழியில் வாழுகிற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றவர்கள் தான். ஏனென்றால் நாம் இயேசுவை பின்தொடர்கிறோம், அவர் வழியில் நின்று நம்பிக்கைக்குரிய மக்களாக அவர் பணி செய்கின்றோம், ஏழைகள் பால் சார்ந்து நிற்கின்றோம். எனவே நாம் பேறு பெற்றவர்கள், நற்பேறு பெற்றவர்கள். நற்பேறு பெற்றவர்கள் எப்படிப்பட்டவர்கள், எப்படி இருப்பார்கள் என்பதையும் திருப்பாடல் 1 அழகாக நமக்கு சொல்லுகிறது. இவர்கள் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பார்கள், பருவ காலத்தில் கனி தந்து எப்பொழுதுமே செழுமையாக இருப்பார்கள், பல பிரச்சனைகள் மத்தியிலும் அவர்கள் மகிழ்ச்சியாகவே இருப்பார்கள். இதைத்தான் யோவான் நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் இறைவன் சொல்லுகிறார், உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அதை பார்த்து இந்த உலகம் மகிழும், நீங்கள் துயருறுவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் என்று சொல்லியிருக்கிறார். அந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழுகிற ஒவ்வொருவருமே பேறு பெற்றவர்கள். துயரங்கள் மத்தியிலும் வாழுகிறோம் என்றால் பேறு பெற்றவர்கள். இன்றைய நற்செய்தியின் இறுதியிலே ஆண்டவர் அதைத்தான் சொல்லுகிறார், என் பொருட்டு உங்களை அவர்கள் துன்புறுத்துவார்கள், இகழ்ந்து